கனவு மெய்ப்பட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். கடந்த காணொளியில் தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரத்தில் திருஞான சம்பந்தர் ஐயா உரையிலிருந்து இயல் 1லிருந்து 6 இயல் வரைக்கும் பார்த்தோம். இன்றைய காணொளியில் உயிர் மயங்கியல் அகர ஈறு மட்டும் பார்க்கலாம். 7வது இயல் உயிர் மயங்கியல், அதில் அகர ஈறு பார்க்கலாம். உயிர் மயங்கியல் அப்படின்னா மொழிக்கு ஈராக வருகின்ற உயிரெழுத்துக்கள் 12. அவ்வீற்று சொற்கள் நிலைமொழியாய் நின்று வன்கணம், மென்கணம், இடைக்கணம், உயிர்க்கணம் ஆகிய 4 கணத்தோடும் அழ்வழி வேற்றுமை என்னும் 2 பொருண்மையிலும் புணரும். உயிரீற்று புணர்ச்சிகளை எல்லாம் தனித்தனியே வகைப்படுத்தி கூறுவதால் இவ்வியல் உயிர் மயங்கியல் என பெயர் பெற்றது. இதன்கண் உயிரீர்கள் அகரம் முதல் ஔகாரம் ஈராக நிரல்படுத்தப்பட்டும் அழ்வழி வேற்றுமை எனும் பொருண்மையிலும் பாகுபடுத்தப்பட்டும் புணர்ச்சிக்குரிய விதிகள் எடுத்துரைக்கப்படுகின்றன. இவ்வியலில் அமைந்த நூற்பாக்கள் 93. உயிர் மயங்கியல் கூறும் செய்திகளை அகர ஈறு முதல் ஔகார ஈறு இறுதியாக 12 பிரிவுகளாக பகுத்து காணலாம். ஒன்றும் இல்லை, உயிர் மயங்கியல்னா இப்போ உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அதில் இன்றைக்கி பார்க்குறது அகர ஈறு மட்டும் பார்க்குறோம். அந்த 12 எழுத்துக்களும் அந்த மொழிக்கு இறுதியாக வரக்கூடிய எழுத்துக்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதில் நிலைமொழியாக நிற்குமா. இப்போ மொழியில் நிலைமொழி வறுமொழின்னு இருக்குது. அந்த நிலைமொழியாக நிற்குமா. அதில் என்னென்ன வரும் நிலைமொழியில் இறுதியில், அதாவது வன்கணம், மென்கணம், இடைக்கணம், உயிர்க்கணம், இந்த 4 கணமும் வருமா. அந்த 4 கணத்தோடு வர்றப்ப இறுதியில் வரும், நிலைமொழி இறுதியில். அப்படி எத்தனை பொருண்மையில் புணரும் அப்படின்னா 2 பொருண்மையில் புணரும், அழ்வழி வேற்றுமை. அதுதான் இப்போ அதை கூறுறது தான் இது உயிர் மயங்கியல் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அகர ஈறு மொத்தம் 18 இருக்குது. அதில் அகரத்தை ஈராக உடைய சொற்கள் நிலைமொழியாய் நிற்கும். வறுமொழியில் நாற்கணமும் அழ்வழி வேற்றுமை என்னும் இருவகை பொருண்மையிலும் புணரும். அவ்வகர ஈற்று சிறப்பு விதிகள் தொல்காப்பியர் 18 நூற்பாக்களில் எடுத்து உரைக்கிறார். அகர ஈறு மொத்தம் 18. அதில் 4 கணத்தோடும் புணருங்கிறாங்க. இது 18 நூற்பா இருக்குது. அகர ஈற்று பெயர்கள் அழ்வழியில் புணர்தல். அகர ஈற்று ஈர்கள் அழ்வழியில் புணர்தல். அகர இறுதி பெயர்நிலை முன்னர் வேற்றுமை அழ்வழி காச தப தோன்றின் தத்தம் ஒத்த ஒற்று இடை மிகுமே. அதாவது அகரத்தை இறுதியாக உடைய சொற்கள் நிலைமொழியாய் நிற்கும். அவற்றோடு காச தப என்னும் எழுத்துக்களை முதலாக உடைய சொற்கள் வேற்றுமை அல்லாத அல்வழி பொருண்மையில் புணரும். அப்புணர்ச்சியில் வறுமொழிக்கேற்ப வல்லெழுத்தோ மெல்லெழுத்தோ மிக்க முடியும். அதாவது ஒன்றும் இல்லை, நிலைமொழி இறுதியில் அகரம் இருக்கணும். சரியா. விழா அகரம் இருக்கா. விழ தட டாவை பிரித்து இட்டு கூட்டல் ஆவா, லாவை பிரித்து இல்லு கூட்டல் லா. அது மாதிரி நிலைமொழியில் இறுதியில் அகரம் இருக்கணும். வறுமொழி முதல்ல என்ன இருக்கணும்னா காச தப்ப எது இருந்தாலும் அது என்னாகும் அப்படின்னா அந்த வறுமொழிக்கேற்ப வல்லெழுத்து அல்லது மெல்லெழுத்து வரும் அப்படிங்கிறாங்க. வில குட்டல் குறிது அப்படின்னா விலக்குரிது அப்படின்னா அந்த இடத்த எழுவாய் தொடர். வில கூட்டல் சிறிது அப்படின்னா விலச்சிறிது, அந்த இடத்த வல்லெழுத்து மிக்கது. இச்சுங்கிறது வல்லெழுத்து மிக்கது. தட கூட்டல் செவி தடச்செவி, அந்த இடத்த உயிர்ச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர். தட கூட்டல் செவினா தட இஞ்சு இருக்கா, அது இஞ்சு அப்படின்னா தட அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். தட கூட்டல் தோல்னா இந்து வந்திருக்கு, அந்த இடத்த மெல்லெழுத்து மிக்கது. அதாவது அகர ஈற்று பெயர்கள் அல்வழியில் எப்படி புணரும் அப்படின்னா வல்லெழுத்து மெல்லெழுத்து ஏதாவது ஒன்றை கொண்டு முடியும். அடுத்த நூற்பா வல்லெழுத்து மிகும் அகர ஈற்று சொற்கள். வல்லெழுத்து மிகும் அந்த இடத்த ஃபஸ்ட்டு நூற்பாவில் வல்லெழுத்து மெல்லெழுத்து வரும். நிலைமொழியில் இறுதியில் காச தப ஏதாவது இருந்தால் வல்லெழுத்து மெல்லெழுத்து மிக்க முடியும்னு பார்த்தோம். இந்த நூற்பாவில் வல்லெழுத்து மிகும் அகர ஈற்று சொற்கள். வல்லெழுத்து 5 இடத்துல வல்லெழுத்து மிகும். அகர இறுதியாக இருக்கணும். நிலைமொழியில் இறுதியில் அகர ஈராக இருக்கணும். வறுமொழியில் அந்த அகர ஈற்று சொற்கள் 5 வருங்கிறாங்க. வினையெஞ்சு கிளவியும் உவம கிளவியும் என என் எச்சமும் சுட்டின் இறுதியும் ஆங்க என்னும் உரையசை கிளவியும் ஞாங்கார் கிளந்து வல்லெழுத்து மிகுமே.
அதாவது அகரத்தை ஈறாக உடைய வினையெச்ச சொற்கள். 2வது உவம உறுப்புக்கள். 3 என என்னும் அகர ஈற்று வினையெச்சம். 4 ஆ என்னும் சுட்டு. 5 ஆங்க என்னும் உரையசை சொல் ஆகிய 5ம் நிலைமொழியாய் நிற்கும். அவற்றோடு வல்லெழுத்தை முதலாக உடைய சொற்கள் புணரும். அவற்றுக்கு இடையில் மேற்கூறப்பட்டதை போல வல்லெழுத்து மிக்க முடியும். இப்போ 5 வல்லெழுத்து மிகும் அகர ஈற்று சொற்கள்னா 5. அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வினையெச்சம் உன்ன அப்படின்னு இருக்கா. நிலைமொழியில் இறுதியில் என்ன இருக்குது? நாங்கிற எழுத்து இருக்குது. நான் தான் அகர ஈருங்கிறாங்க. இன்னும் கூட்டல் ஆன்னு சொல்கிறோமா, அதுதான் நகர ஈரு. புலி போல லா இருக்கா, அகரம் இருக்குது. கொல்லன அகரம் இருக்கா. ஆ அப்படிங்கிறது ஆ குறில் தான். ஆங்கிறது அகர ஈரு. ஆங்க அப்படின்னா அகர ஈரு. அதுக்கு இதெல்லாம் நிலைமொழி. அதுக்கு அடுத்து வருது வருமொழி. சென்றான் அப்படின்னு இருக்கா. உன்ன சென்றான் அப்படிங்கிறப்ப அது வினை எஞ்சி நிற்குது, வினையச்சம். புலி போல பாய்ந்தான். புலி கூட்டல் பாய்ந்தான் இருக்கா. புலி போல பாய்ந்தான், அந்த இடத்த வல்லின எழுத்து வந்திருக்கு. அது உவம உருபு. புலி போல அப்படிங்கிறதுனால உவம உருபு. கொல்லன கொண்டான். என அப்படிங்கிறது எனங்கிற ஒரு எச்சம் இருக்குது, அதனால கொல்லன கொண்டான். ஆ கூட்டல் தாமரை அப்படின்னா அத்தாமரை. ஆ கூட்டல் தாமரைனா அத்தாமரை. ஆங்கிற எழுத்து வந்திருக்கு. என இவன் எச்சம். ஆங்க கூட்டல் கொண்டான்னா ஆங்க கொண்டான். உரையசை அப்படிங்கிறாங்க. இந்த 5 எழுத்து வந்ததுன்னா வல்லெழுத்து மிக்க முடியும். அடுத்த நூற்பா அகர சுட்டோடு மெல்லின மெய்கள் ஞானம புணர்தல். அகர சுட்டோடு மெல்லின மெய்கள் ஞானம வருதல். அதாவது ஃபஸ்ட்டு நூற்பாவில் என்ன பார்த்தோம்? கசதப வந்துச்சுன்னா வல்லெழுத்து மெல்லெழுத்து வரும்னு பார்த்தோம். 2வது நூற்பாவில் வல்லெழுத்து மட்டும் 5 இடத்துல வரும்னு பார்த்தோம். 3வது நூற்பாவில் அகர சுட்டோடு மெல்லின மெய்கள் புணர்தல். இப்போ அகர சுட்டோடு மெல்லின எழுத்து மட்டும் என்னென்ன புணர்னா 3 எழுத்து தான் சொல்கிறாங்க. ஞா ந ம புணர்தல். சுட்டின் முன்னர் ஞா ந ம தோன்றின் ஒட்டிய ஒற்று இடைமிகுதல் வேண்டும். ஒற்று இடைமிகுதல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஞ ந ம என்னும் மெல்லின எழுத்துக்களை முதலாக உடைய சொற்கள் புணரும். அச்சொற்களுக்கு இடையில் தத்தமக்கு பொருத்தமான மெல்லெழுத்து மிகும் அப்படிங்கிறாங்க. ஆ குட்டல் ஞானம் கொடுத்துருக்குறாங்களா. ஆனா அகர ஈர் முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஞா அப்படிங்கிற இடத்த முன்னாடி நிலைமொழி வருமொழி முதல்ல வந்திருக்கு. அதனால ஆ குட்டல் இஞ்சு குட்டல் நாளம் அஞ்ஞாலம். ஆ குட்டல் நூல் இருக்கா, அந்த இடத்த நகர வந்திருக்கு நிலைமொழி முதல்ல. ஆ குட்டல் இந்து குட்டல் நூல் அந்நூல். ஆ குட்டல் மணி மா வந்திருக்கு. ஆ குட்டல் இம்மு குட்டல் மணி அம்மணி. அதாவது அகரச்சுட்டின் மெல்லின மேகள் ஞானம புணரும். 3 எழுத்து புணரும். அடுத்த நூற்பாவில் அகர சுட்டோடு இடையினம் யாவ புணரும். இது எல்லாமே அகர சுட்டு தான். அகர சுட்டெழுத்து என்ன? ஆ இ ஊ தான் சுட்டெழுத்து. அதில் இந்த 3ல் அகர ஈரை மட்டும்தான் நம்ம இப்போ எடுத்துக்கணும். ஏன்னா அகர தானே பார்க்குறோம், அதனால் அகர ஈரு. அடுத்த நுட்பா அகர சுட்டோடு இடையினம் யாவ புணர்தல். யாவ 2 மட்டும்தான் புணரும். யாவ முன்வரினே வகரம் ஒற்றும் அப்படிங்கன்னா யாவ என்னும் இடையின எழுத்துக்களை முதலாக உடைய சொற்கள் புணரும். அந்த இடத்துல வகர ஒற்று தோன்றும். யா குட்டல் ஆ குட்டல் யாழ், இது அகர ஈரா. ஆ குட்டல் யா அப்படின்னு வந்திருக்கா. ஆ குட்டல் இவ்வு குட்டல் யாழ் அவ்வாள். ஆ குட்டல் வடை அப்படின்னு இருக்கா. ஆ குட்டல் இவ்வு குட்டல் வடை அவ்வடை. அதாவது யாவும் வாவும் வந்தால் வகரம் தான் வருது. யாவுக்கு வா வருது, அதே வா வந்தாலும் வாதா வருது. அதான் யாவா முன் வரினே வகர ஒற்றும். வகர ஒற்றுங்கிறது என்னது? யா வந்தாலும் சரி வா வந்தாலும் சரி வகர ஒற்று தான் வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்த நுட்பா அகர சுட்டு உயிரெழுத்தோடு புணர்தல். ஃபஸ்ட்டு அகர சுட்டு மெல்லினத்தில் 3 எழுத்தோடு புணர்ந்துச்சு ஞான மவோட. அதே அகர சுட்டு தான் இடையின எழுத்து எத்தனை? 2ஓட புணர்ந்தது யாபாவை. இப்போ அகர சுட்டு உயிரெழுத்தோடு புணர்தல் அப்படின்னா உயிர் முன் வரினும் ஆவியல் தெரியாது அப்படின்ட்டாங்க. அகரச்சுட்டின் முன் உயிரை முதலாக உடைய சொல் புணரும். அப்போது மேற்கூறப்பட்ட வகர ஒற்று மிக்க முடியும் என்னும் அத்தன்மையில் மாறுபடாமல் நிற்கும் அப்படிங்கிறாங்க. ஆ குட்டல் அழகு நிலைமொழியில் இறுதியில் அகர இருக்குது.
வருமொழியில் முதல்ல அகரம் இருக்குது. இந்த ஆ ஆ புணர்ந்தா என்ன வரும்னா வகரம்தான் வரும். இது இந்த இடத்த என்ன பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா உடம்படு மெய் புணர்ச்சி பயன்படுத்தியிருக்கிறாங்க. என்ன நூற்பா? ஈ ஈ ஐ வந்தால் என்ன வரும்? யகரம் வரும். ஏனைய இதுக்கு எல்லாமே வகரம் வரும். ஏங்கிறது யாவும் வாவும் சேர்ந்து வரும்னு பார்த்துருக்குறோம். இந்த இடத்த வாவை தான் வந்திருக்கு. சரியா? ஆ வந்திருக்கிறதுனால ஏனைய அப்படிங்கிறனால வகரம் வந்திருக்கு. ஆ கூட்டல் ஆண்டு, ஆ கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண்டு அவ்வாண்டு. உயிர் முன் வரினும் ஆவியல் தெரியாதுன்னா வகரம்தான் வரும். அதாவது யாவா வந்ததுனாலும் வகரம் வரும், உயிரெழுத்து வந்தாலும் வகரம் வரும். அப்புறம் அடுத்த நூற்பா, செய்யுளில் அகர சுட்டு ஆகாரமாதல். ஒரு செய்யுள் இருக்குன்னா அகர சுட்டு ஆகாரமாக மாறுது. ஆங்கிறது ஆ அப்படின்னு மாறுது. நீட வருதல் செய்யுளில் உரித்தே. நீட நிலைமொழியில் நிற்கும் சுட்டெழுத்தாகிய அகரம் செய்யுளில் ஆ என நீண்டு ஒலிக்கும். ஆ கூட்டல் இடை அப்படின்னு சொல்கிறாங்களா? ஆ கூட்டல் இடை அப்படின்னா ஆ கூட்டல் இடை, ஆ கூட்டல் இடை குறிலாக இருக்குது. அது எப்படி நீளுதுன்னா ஆ இடை நெடிலாக நீடுது. ஆ கூட்டல் இருதிணை அப்படின்னா ஆ அகரம் போட்டு இருதிணைன்னு போட்டிருக்கிறாங்க. அதை நீடுறப்ப ஆவானது ஆவா மாறி ஆ கூட்டல் இருதிணை, ஆ இரு திணை அப்படிங்கிறாங்க. அடுத்தது சாவா என்னும் பெயரில் உள்ள ஈட்டெழுத்து கெடுதல். சா வா, இதுலையா சா வா அப்படிங்கிறப்ப நிலைமொழியில் இறுதியில் அகரம் வந்திருக்கு. வாங்கிறது பிரித்தா இவ்வு குட்டலாவா அகரம் வந்திருக்கா. அதனால தான் சாவா என்னும் பெயரில் உள்ள ஈட்டு எழுத்து கெடுதல். ஈட்டு எழுத்துனா கடைசி எழுத்து. சாவாங்கிறது 2 எழுத்து தான். அதில் வகரம் கெட்டால் என்ன வருங்கிறாங்க. சாவா என்னும் செய என் எச்சத்து இறுதி வகரம் கெடுதலும் உரித்தே. சாவா என்னும் சொல் செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம் ஆகும். அச்சொல் வல்லெழுத்தை முதலாக உடைய வருமொழியோடு புணரும். அவ்விடத்து அச்சொல்லில் ஈற்றில் நிற்கும் அகரம் ஏறிய வகரமை கெடுவதும் உண்டே. சாவ கூட்டல் குத்தினான், சாவ அப்படின்னு இருக்கான். சாவ கூட்டல் குத்தினான்ல நிலைமொழியில் இறுதியில் வகரம் கெட்டு போயிடும். அது கெட்டு போச்சுன்னா சாக் குத்தினான், சா மட்டும்தான் நிற்கும். சாக் குத்தினான். கெடுதலும் என்ற உவமையால் சாவ குத்தினான், சாவ குத்தினான் என கெடாமல் நிற்றல் பெரும்பான்மையாகும். அதாவது சாவங்கிறதுல வகரம் கெடுன்னு சொன்னாங்க. ஆனால் அது ஒரு சில இடத்துல தான் கெடும். ஆனால் வாய்ப்பாட்டப்படி அது கெடணும். ஆனால் பெரும்பான்மை கெடாமல் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அகர ஈற்று சொற்கள் இயல்பாகும் இடங்கள். அகர ஈற்று சொற்கள் எந்தெந்த இடத்துல அப்படியே நிலைமொழியும் வருமொழியும் எந்த வித மாற்றமும் இல்லாமல் அப்படியே எத்தனை இடத்துல புணரும் அப்படின்னா 8 இடத்துல புணரும். அன்ன என்னும் உவமக்கிளவியும் அண்மை சுட்டிய விழிநிலை கிளவியும் செய்மன என்னும் தொழிலீர் சொல்லும் ஏவல் கண்ணிய வியங்கோல் கிளவியும் செய்த என்னும் பெயரெஞ்சு கிளவியும் செய்ய என்னும் வினையெஞ்சு கிளவியும் அம்ம என்னும் உரைப்பொருள் கிளவியும் பலவற்று இறுதி பெயர் கொடை உளப்பட அன்றி அனைத்தும் இயல்பு என மொழிவ. இயல்பு என மொழிவ. 8 இடங்களில் எப்படின்னா அகர ஈறு இயல்பாக புணரும் அப்படிங்கிறாங்க. இயல்பாக புணரும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். எடுத்துக்காட்டில் பொன்னன் கூட்டல் குதிரைன்னு இருக்கா. அந்த இடத்த அது பொன்ன நிலைமொழியில் இறுதியில் அகர வந்திருக்கு. அதே மாதிரி இது எல்லாமே நிலைமொழியில் இறுதியில் அகர ஈறு தான். ஊர ராங்கிறது அகர ஈறு, உண்மன அகர ஈறு, செய்க அகர ஈறு, வந்த உண்ணிய அம்ம பல இதெல்லாமே அகர ஈறு தான். நிலைமொழியில் இறுதியில் அகர ஈராக இருக்கணும். அதுக்கப்புறம் குதிரைன்னு இருக்கா. பொன் அன்ன குதிரை அப்படின்னா அது உவம உறுப்பு. சரியா? ஊரக்கேள்னு இருக்கா. அது அண்மை விதி. உண்மன சோறு அப்படின்னா தொழிலீறு சொல். செல்க என குதிரை அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. வந்த பையன்னா பெயரெச்சம். உண்ணிய சென்றான் அப்படின்னா வினையெச்சம். அம்ம கொற்ற அப்படின்னா இடைச்சொல் வந்திருக்கு. பல கூட்டல் குதிரைன்னு அப்படின்னா பன்மை பெயரில் பலன்னு வந்திருக்கு. இதெல்லாம் அந்த 8 இடங்களிலும் அப்படியே இயல்பாக புணரும். பொன்னன்ன கூட்டல் குதிரை பொன்னன்ன குதிரை.
ஊற கூட்டல் கேள் ஊறக்கேள். உண்மன கூட்டல் சோறு உண்மனச்சோறு. செல்க கூட்டல் குதிரை செல்க குதிரை. வந்த கூட்டல் பையன் வந்த பையன். உண்ணிய கூட்டல் சென்றான் உண்ணிய சென்றான். அம்மா கூட்டல் கொற்ற அம்மா கொற்ற. பல கூட்டல் குதிரை பல குதிரை. இந்த 8 இடங்களிலும் அகர ஈறு இருக்கு. இயல்பாய் புணரும். அடுத்த நூற்பா. வாலிய என்பதன் ஈறு கெடுதல். வாலிய அப்படின்னா எத்தனை எழுத்து? 3 எழுத்து. வாலிய 3 எழுத்து இருக்கா? அதில் யாங்கிற கடைசி எழுத்து கெடுதல் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாலிய என்னும் சேயன் எச்சத்து இறுதி யகரம் கெடுதலும் உரித்தே. அதாவது ஒருவரை பன்னெடு காலம் வாழ்க என வாழ்த்துவதற்குரிய சொல் வாலிய என்பதாகும். அவ்வகர ஈட்டு சொல் நிலைமொழியாய் நின்று வருமொழியோடு புணரும். அவ்விடத்து இறுதியில் நிற்கும் யகர உயிர்மை கெடுதலும் உண்டு கெடாமல் நிலை பெறுதலும் உண்டு. கெடாமலும் இருக்குங்கிறாங்க. அந்த வாலியனா ஒரே ஒரு சொல்லு தான். அது வாழ்த்துறது. ஒருத்தரை வாலிய அப்படின்னு வாழ்த்துற சொல் தான் வாலியங்கிறாங்க. அந்த சொல் நிலைமொழியில் இறுதியில் அகர ஈரா இருந்ததுன்னா அதில் கடைசியில் வாலிய யகரம் கெடும் அப்படிங்கிறாங்க. வாலிய கூட்டல் கண்ணா அப்படின்னா வாலி கண்ணா. யகரம் கெட்டுருச்சா? வாலிய கண்ணா அப்படின்னு இயல்பாகவும் புணர்ந்துச்சு. யகரம் கெடாமல் அப்படியேவும் புணர்ந்துச்சு. வாலிய என்பதை சேயன் கிளவி என விளக்குகிறார் இளம்பூரணர். வாலியங்கிறத இளம்பூரணர் எப்படி சொல்கிறாருன்னா சேயன் கிளவின்னு சொல்கிறாரு. அதே நச்சினார்க்கினியர் செயவன் எச்சக்கிழவி அப்படின்னு சொல்கிறாரு. வாலிய அப்படிங்கிற சொல்ல இளம்பூரணர் சேயன் கிளவிங்கிறார். அதே நச்சர் செயவன் கிளவி என குறிப்பிடுகிறார். ஆக வாலிய ஈரில் இருக்கிற யகரம் கெடுதலும் உண்டு கெடாமல் இருக்கிறதுலும் உண்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அம்மை என்னும் சொல்லில் இறுதி அகரமாதல். அம்மை என்னும் சொல்லில் இறுதியில் அகரமாதல் அப்படின்னா உரைப்பொருள் கிளவி நீட்டமும் வரையார் அப்படிங்கிறாங்க. உரைப்பொருள் என்ன அப்படின்னா தனக்கு முன்னிலையில் உள்ள ஒருவரை பார்த்து இதனை கேள் என்ன சொல்லுவதற்குரிய சொல் அம்மை என்பதாகும். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறத அம்மைங்கிற ஒரு சொல்லாகும். அச்சொல்லில் ஈற்றில் நிற்கும் அகரம் நீண்டு ஆகாரமாயும் ஒலிக்கும். இதனை நீக்காமல் ஏற்றுக்கொள்வார். அம்மை கூட்டல் கொற்றன்னு இருக்கா? அம்மை அந்த இடத்த அகர ஈறு தான் இருக்குது. அந்த அகர ஈரானது ஆகார ஈரா மாறுமா? அம்மா கொற்றா. செய்யுளில் நீண்டு ஒலிப்பது குறைவு. செய்யுளில் நீண்டு ஒரு சில இடத்துல நீண்டு ஒலிக்காதுங்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. அம்மை கூட்டல் வாலி தோழி அப்படின்னு இருக்கு. அம்மை வாலி தோழி அப்படிங்கிறது இயல்பாக வந்துருச்சு. ஆனால் நூற்பாப்படி உரைப்பொருள் கிளவி நீட்டமும் வரையாருன்னா அகரம் ஆகாரமாக நீளுங்கிறாங்க. ஆனால் இது செய்யுளில் நீட்டு ஒலிப்பது குறைவு அப்படிங்கிறதுக்கு தான் அம்மை கூட்டல் வாலி தோழின்னா அம்மை வாலி தோழி. அதுக்கு அடுத்த நூற்பா. செய்யுளில் பல சில என்னும் சொற்கள் தொடராதல். ஒரு செய்யுள் இருக்குன்னா பல சில அப்படின்னு சொற்கள் இருக்கா? அது எப்படி தொடராகும் அப்படின்னா பலவற்று இறுதி நீடுமொழி உளவே செய்யுள் கண்ணிய தொடர்மொழியான அப்படிங்கிறாங்க. பலவற்று இறுதி நீடுமொழி உளவே செய்யுள் கண்ணிய தொடர்மொழியான அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை உணர்த்தும் அகர ஈற்று சொற்கள் பல சில என்பதாகும். இவை செய்யுளில் தொடர்மொழியாக பொருந்தி நிற்கும். அவ்விடத்து நிலைமொழியிலும் வருமொழியிலும் இடம்பெறும் இறுதி அகரம் ஆகாரமாக நீண்டு ஒலிக்கும். மேலே நுட்பா எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான் அகரம் ஆகாரமாக நீண்டு ஒலிக்கும். அது அம்மைங்கிற ஒரு சொல்ல. இது பல சிலங்கிற சொல்லில் அகரம் ஆகாரமாக நீளுங்கிறாங்க. பல கூட்டல் சில அப்படிங்கிறப்ப அந்த நிலைமொழியில் இறுதியில் லா அப்படிங்கிற லா அகரம் ஆகாரமாக பலா சில கடைசியில் எல்லாம் அப்படி தான் இருக்குது. அது ஆகாரமாக மாறினா சில அப்படின்னு பலா சிலா அப்படின்னு இருக்கும். மேலும் இத்தொடர் செய்யுளில் வரும்போது ஆகாரத்தை அடுத்து அகரத்தையும் பெறும். ஆகாரம்னு இருக்கு வந்தாலும் அகரம் பெறுமாமா. அச்சில அப்படின்னு சிலா அப்படின்னு இருக்கா அந்த இடத்த லாக்கு பக்கத்தில் அகரம் போட்டுக்கலாம். இது என்னும் செய்யுள் வருமொழிக்கு ஏற்ப
நகர ஒற்றையும் ஈற்றில் மகர ஒற்றையும் பெறுமா. வருமொழிக்கு ஏற்ப நிலைமொழி, அதுக்கு அடுத்தது வருமொழிக்கு ஏற்ப ஞாவும் வருமா, மகர ஈரும் வருங்கிறாங்க. அதான் பல அப்படின்ட்டுருக்கா, லாக்கு பக்கத்தில் அளபடையில் ஆ போட்டுக்கிட்டோம், கூட்டல் சில கூட்டல் ஆ. இந்த இடத்தையும் அகர வந்திருக்கு, அளபடையில் இந்த பக்கம் அளபடையில் ஆ போட்டிருக்கிறோம், நெடிலுக்கு பக்கத்தில் ஒரு குறியில் போட்டிருக்கிறோம். அது புணர்றப்ப பல இஞ்சு வரும், இஞ்சில அப்படின்னு பல அப்படியே போட்டுக்கிட்டு அந்த இடத்த சிலவும் போட்டுக்கிட்டு அஞ்சு பல அஞ்சில அப்படின்னு பழஞ்சிலம் அப்படின்னு போடுறோம். பல சில அப்படின்னா பலவும் சிலவும் அப்படின்னு உண்மை தொகையில் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது பலவற்று அப்படின்னா லா அகரம் ஆகாரமாக நீளும், இதுதான் நூற்பாப்படி. ஆனால் இப்படியும் வரும் அப்படிங்கிறனால நகர ஒற்றையும் ஈற்றில் மகர ஒற்றையும் பெறுமா. நகர ஒற்று இருக்கா, அந்த இடத்த ஞா இருக்கா, ரெண்டாவது உண்மை தொகையில் மகர ஒற்று பெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்த நூற்பா பல சில என்பவை தனித்தனி அடுக்கி வருதல். இப்போ அதை சேர்த்தி பார்த்தோம், பல சில அப்படிங்கிறத ரெண்டையும் சேர்த்தி பார்த்தோம். இதை தனித்தனியாக பல அப்படிங்கிறதும் சிலங்கிறது தனித்தனியாக எப்படி வரும்னா, தொடர் அல் இறுதி தம்முன் தாம்பரில் ரகர ஒற்றாதலும் உரித்தே. அதாவது பல அப்படின்ட்டுருக்கா, லகரம் தானே இருக்குது, அந்த லா ரகரமாக வல்லின ரகரமாக தெரியுங்கிறாங்க. அதே மாதிரி சில அப்படிங்கிறதுல அந்த லா ரா ஒற்றா ஆகும் அப்படிங்கிறாங்க. மேற்கூறப்பட்ட பல சில என்னும் சொற்கள் தொடர்மொழியாய் வராமல் தனிச்சொற்களாய் நிற்கும். அவ்வகர ஈற்று சொற்கள் தம்முன் தாம் புணரும். அப்புணர்ச்சியில் நிலைமொழியில் இறுதியில் நின்ற லகரம் ரகரமாய் தெரியும். நூற்பாவில் என்ன பார்த்தோம், பல சில ரெண்டையும் சேர்த்தி பார்த்தோம். இப்போ பல அப்படிங்கிறது தனியாகவும் சிலங்கிறது தனியாகவும் நம்ம பார்த்தா பல கூட்டல் பல அப்படின்ட்டுருக்கா, பல கூட்டல் பல அப்படிங்கிறப்ப லாவை பிரித்து எப்படி பிரிக்கலாம், இல்லு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாமா. அதே மாதிரி சிலவில் இருக்கிற லகரத்தையும் அது மாதிரி தான் பிரிக்க முடியும், இல்லு கூட்டல் அதில் அகரம் கெட்டு போயிடுது. அப்படி இருக்கிறப்ப பல்லு கூட்டல் பல அப்படி தான் இருக்கும். அந்த லகர ஈறு பல்லு கூட்டல் பலல பற்பல, சில கூட்டல் சிலல அகரம் கெட்டால் சில் கூட்டல் சில அப்படின்ட்டுருக்கா, சிச்சில. அது இப்போ அடுக்கி வருது, அடுக்கு தொடரில் அடுக்கி வருது. ஆக லகர பல சில லகரத்துக்கு அடுத்து ரகரம் தெரியும். அடுத்த நூற்பா பல சில என்பவை உறழ்ந்து முடிதல். ஃபஸ்ட்டு பல சில ஒன்றா பார்த்தோம், அது அகரம் ஆகாரமாக பாருன்னு பார்த்தோம். ரெண்டாவது நூற்பாவில் பல கூட்டல் சில, பல தனியாக சில தனியாக பார்த்தா லகர ஈறு ரகர ஈராக மாறும்னு பார்த்தோம். இதில் பல சில என்பவை உறழ்ந்து முடிதல் அப்படின்னா வல்லெழுத்து மிகுந்து வரும், அப்படியே இயல்பாகவும் வரும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதாவது வல்லெழுத்து இயற்கை உரளத் தோன்றும். வல்லெழுத்து இயற்கை உரளத் தோன்றும்னா பல சில என்னும் சொற்கள் தம்மோடு தாம் புணரும்போது அகர ஈற்று பொது விதிப்படி வல்லெழுத்து மிக்கும் வரும் இயல்பாகவும் நிற்கும். அது பாருங்கள், பல கூட்டல் சிலன்னு இருக்கா, பல இப்பு வந்திருக்கு, பல சில கூட்டல் சிலனா அந்த இடத்து இடையில இச்சு வந்திருக்கு, சில அதுக்கு வல்லெழுத்து மிகுந்து வந்திருக்கு. அடுத்ததில் பல கூட்டல் பலன பல சில கூட்டல் சிலனா சில நிலைமொழியும் வருமொழியும் எந்த வித மாற்றம் இல்லாமல் இயல்பாக புணர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க. இதுதான் நூற்பாவோட விதிப்படி. அதாவது வல்லெழுத்து இயற்கை உரளத் தோன்றும்னா வல்லெழுத்து மிகவும் இயல்பாகவும் தோன்றும், இதுதான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்னென்னா அகரம் கெட்டு புணர்தலும் உண்டு, இப்படியும் வரலாம் அப்படிங்கிறாங்க. பல கூட்டல் பல அப்படின்னா பல் பல அப்படின்னா நிலைமொழியில் அகரம் கெட்டது. இல்லு கூட்டல் லாவை பிரித்து இல்லு கூட்டல் லாவா அகரத்தை அகரம் கெட்டுச்சுன்னா பல் கூட்டல் பல. சில கூட்டல் சிலனா சில, அந்த அகரம் கெட்டுனா சில அப்படின்னா நிலைமொழியில் அகரம் கெட்டது. அதுக்கு முன்னாடி நூற்பாவில் நிலைமொழியில் அகரம் கெட்டதுன்னா லகரம் ரகரமாக மாறுன்னு பார்த்தோம். அகரம் கெட லகரம் ஆயுதமாகவும் மெல்லெழுத்தாகவும் தெரியும், இப்படியும் வரலாம். இன்னொரு முறையும் சொல்லியிருக்காங்க. பல கூட்டல் தாளிசை அப்படின்னா பற்றாளிசை, வகரம் ஆயுதமாதல், வகரம் என்னமா மாறும்னா ஆயுதமாதல். பல கூட்டல் மலர் அப்படின்னா பன்மலர், லகரம் மெல்லெழுத்து பெறுதல் அப்படிங்கிறாங்க. 4 விதியில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நூற்பாப்படி 2 தான்.
வல்லினமும் இயல்பும் தான் கரெக்டு. அது மட்டும் இல்லாமல் அகரம் கெட்டதும் லகரம் ஆயுதமாக மாறுறது, கடைசியில் இருக்கிற லா இருக்கும் அது ஆயுதமாக மாறுறதும், லகரம் வந்து மெல்லெழுத்து ஆகிறதும் அப்படின்னு சொல்லிட்டு 4 இயல்பாக சொல்லியிருக்காங்க, 4ஆக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அகர ஈற்று பெயர்கள் வேற்றுமையில் புணர்தல். அகர ஈற்று வேற்றுமை அப்படின்னா ஐயால் கூ இன் அது கண்ணுன்னு ஐ ஒடு ஆள் இன்னது கண் அப்படின்னு சொல்கிறோமா, அதுதான் அகர ஈற்று பெயர்கள் வேற்றுமையில் எப்படி புணரும் அப்படின்னா, அகர ஈற்று சொற்கள் அல்வழியில் க ச த ப வந்தால் வல்லெழுத்து மிக்க முடியும் நம்ம பார்த்தோம். முதல் நூற்பாவில் அதுதான் பார்த்தோம். அதே போல் வேற்றுமை புணர்ச்சியிலும் வறுமொழிக்கேற்று ஒற்று மிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதே போல் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நூற்பாவில் பார்த்த மாதிரி இருவில லாங்கிறத அகர ஈரா கொற்றன் அப்படின்னு இருக்கா, அதை சேர்த்துனா இருவில கொற்றன். இருவில அப்படின்னா ஒரு ஊரா, இருவிலங்கிறது ஒரு ஊர், இது வந்து வல்லெழுத்து வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. வில கூட்டல் குறுமை அப்படின்னா இக்கு வந்திருக்குது, விலக்குறுமை, விளவினது குறுமை அப்படிங்கிறாங்க. இது வேற்றுமை கண்ணும் அதற்றோர் என்ன அப்படின்னா அந்த கசதப மிக்கும் வந்ததுன்னா வல்லெழுத்து வரும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அகர ஈற்று மரப்பெயர் மெல்லினம் பெறுதல். அகர ஈராக இருக்கணும், அது மரப்பெயராக இருக்கணும், அப்படி இருந்தால் மெல்லினம் பெறுதல். மரப்பெயர் கிளவி மெல்லெழுத்து மிகுமே. அகரத்தை ஈராகுடைய மரப்பெயர் நிலைமொழியாய் நிற்கும். அவற்றின் முன் க ச த ப என்னும் வல்லினத்தை முதலாக உடைய சொற்கள் வந்து புணரும். அப்புணர்ச்சியின் பொது விதிப்படி வல்லெழுத்து பெறாமல் மெல்லெழுத்து மிக்க முடியும். அதாவது நிலைமொழியில் அகரமாக இருந்துன்னா கசதப ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அது என்ன, அது வல்லினம் தான் வரும், வல்லெழுத்து தான் வரும்னு நம்ம ஏற்கனவே நூற்பாவில் பார்த்தோம், அல்வழியிலும் பார்த்தோம், வேற்றுமையிலும் பார்த்தோம். ஆனால் இந்த இடத்த ஒரு அது மரப்பெயராக இருந்தால் மெல்லினம் பெறும் அப்படிங்கிறத ஒரு சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க. விலை அப்படின்னா விலாமரத்தை சொல்கிறாங்க. விழா கூட்டல் கோடு, வில இக்கு தான் வரும், அந்த இடத்த இங்கு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்த மரப்பெயர் விலங்கோடு. விழா கூட்டல் கோடு அப்படின்னா என்ன வரும், விலங்கோடு இங்கு வந்திருக்கு. விலங்கோடுனா இங்குங்கிறது வந்து மரப்பெயர் வந்தனால இங்கு வந்திருக்கு. அடுத்த நூற்பா மக என்னும் பெயர் இன்சாரியை பெறுதல். இன்சாரினா மகப்பெயர் கிளவிக்கு இன்னே சாரியை அப்படின்னா இது நிலைமொழியில் இறுதியில் கா வந்திருக்கு, அதனால் அகரம். அப்படி இருக்கிறப்ப வேற்றுமை புணர்ச்சியில் இன்சாரியை பெற்று முடியும். வேற்றுமை புணர்ச்சினா மகவின் அப்படின்னா மகவின் கை இன்னு வந்திருக்கு வேற்றுமை புணர்ச்சியில். மக கூட்டல் கை மக இன் கை, மகவின் கை. அதுக்கடுத்து மக என்னும் பெயர் அத்துசாரியும் பெறுதல். மகங்கிற ஒரு பெயர் வந்ததுன்னா பெயர் சொல்லுதா அது இன்சாரியே பெறும். அது இல்லாமல் அத்துசாரியும் பெறுதல்னா அடுத்த நூற்பாவில் சொல்லியிருக்காங்க. அத்து அவன் வரினும் வரைநிலை இன்றே அப்படிங்கிறாங்க. இன்சாரியை பெறும், இன்சாரியை பெறும் என விதிக்கப்பட்டது மக என்னும் சொல்லாகும். அச்சொல்லிற்கு அத்துசாரியும் பொருந்து வரும், அதனை நீக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக கூட்டல் கை அப்படின்னா மக கூட்டல் அத்து கூட்டல் கை, மகத்து கை. அதாவது மகங்கிறது ஒரு பெயர் சொல், அதில் வந்து இன்சாரியை தான் வரும்னு பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் அத்துசாரியும் வரும். அப்புறம் அகர ஈற்று பன்மை பெயருக்குரிய சாரி. அகர ஈற்றில் பன்மை பெயருக்குரிய சாரியை பலவற்று இறுதி உருபியல் நிலையும். பலவற்று இறுதி உருபியல் நிலை. உருபியல்னால் இதுக்கு உயிர் மயங்கியல்களுக்கு முன்னாடி நூற்பா வந்து உருபியல் இயல் வந்து உருபியல்னு ஒரு இயல் பார்த்தோம். அதில் பலவற்றுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க, அது மாதிரியே தான் இது வருங்கிறாங்க. பன்மை பொருள் உணர்த்தும் அகர ஈட்டு சொல் உருவியல் கூறப்பட்டதை போல வட்டு சாரியை பெற்று முடியும். பல அப்படிங்கிறது பல கூட்டல் கோடுன்னு இருக்கா, பல கூட்டல் வற்று கூட்டல் கோடு, பலவற்று கோடு. சில கூட்டல் கோடுனா சில கூட்டல் வற்று கூட்டல் கோடு, சிலவற்று கோடு அப்படின்னு சொல்லிட்டு உருவியலில் வற்று சாரியை பெறும்னு சொல்லியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தது அகர ஈறு மட்டும் பார்த்துருக்குறோம். அகர ஈரில் என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா முதல் நூற்பா வந்து மொத்தமாக 18 நூற்பா பார்த்துருக்கோம். மொத்தம் 18 நூற்பா பார்த்துருக்கோம். அதில் அகர ஈரில் வந்து அகர ஈற்று பெயர்கள் அல்வழியில் புணர்தல் பார்த்தோம். அகர ஈற்று பெயர்கள் வந்து அல்வழியில் புணர்தல் அப்படின்னா அல்வழியில் புணர்றப்பறம் அகர ஈராக இருக்கணும். கசதப அப்படிங்கிறது ஏதாவது முதல்ல வந்துச்சுன்னா வறுமொழியில் முதல்ல வந்துச்சுன்னா அது எப்படி புணரும் அப்படின்னா வல்லெழுத்து அல்லது மெல்லெழுத்து மிக்க முடியும்னு பார்த்தோம். ரெண்டாவது நூற்பா என்ன பார்த்தோம் அப்படின்னா வல்லெழுத்து மிகும் அகர ஈற்று சொற்கள் வந்து 5ன்னு பார்த்தோம். என்னென்ன, வினையெச்சம், உவம உறுப்பு,
எனவெண் எச்சம், அப்புறம் ஆங்கிற ஒரு சுட்டெழுத்து, உரையசை, இது 5 வந்துச்சுன்னா வல்லெழுத்து மிகும் அகர ஈற்று சொற்கள் 5. அதுக்கடுத்த நூற்பா அகரச்சூட்டோடு மெல்லின மெய்கள் எத்தனை எழுத்து? ஞ ந ம புணரும் அப்படின்னு பார்த்தோம். ஞ ந ம அது வந்து மெல்லின அகரச்சுட்டு அதுக்கப்புறம் அதே அகரச்சுட்டோட இடையின எழுத்து எத்தனை புணரும்னா யாவா புணரும்னு பார்த்தோம். என்ன புணரும்னா யாவா, அது யாவா புணரும். அதுக்கடுத்து அகரச்சுட்டு உயிரெழுத்தோடு புணருதல், அதே மாதிரி தான் உயிரெழுத்தோடு புணரும் போது வகரம்தான் பெறும்னு பார்த்தோம். செய்யுளில் அகரச்சுட்டு ஆகாரமாதல், செய்யுளில் வந்து ஆங்கிறது வந்து ஆ அப்படின்னு நீண்டு ஒலிக்குன்னு பார்த்தோம். அப்புறம் சாவா என்னும் பெயரில் உள்ள ஈற்றெழுத்து கெடுதல் அப்படிங்கிறதுல வந்து சாவா இல்லை வகரம் கெட்டதுன்னா சா மட்டும் நிற்கும், ஆனால் சா கெடாமலும் இருக்கும்னு பார்த்துருக்குறோம். அகர ஈற்று சொற்கள் இயல்பாகும் இடங்கள் எத்தனை இடம் பார்த்தோன்னா 8 இடம் பார்த்தோம். இயல்பாகும் இடங்கள் வந்து 8 இடம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்னா 8 இடத்துல இயல்பாக முடியும் அப்படின்னா உவம உருபு, அண்மை விழி, தொழிலீறு சொல்லு, வியங்கோல் வினை முற்றுல பார்த்தா, பெயரச்ச வினையச்சதில் பார்த்தா, இடைச்சொல்லில் பார்த்தா, பன்மை பெயர், இந்த 8 இடத்துல இயல்பாக வரும்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து நுட்பா வாலிய என்பதன் ஈறு கெடுதல்னா வாலியங்கிறதுல எகரம் கெட்டும் அப்படி எகரம் கெட்டும் வரும், எகரம் கெடாமல் வருங்கிற ஒரு நுட்பா பார்த்தோம். அதுக்கடுத்த நுட்பா வந்து அம்மங்கிற சொல்லில் இறுதி ஆகாரமாதல் அப்படின்னா அம்மை அப்படின்னா அது கேள் அப்படிங்கிறதுக்கு தான், எனக்கு நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிறதான் அதனோட பொருளே. அதில் வந்து என்னென்னா சொல்லு இறுதியில் அம்மைங்கிற இடத்துல மாங்கிற இடத்துல மா நீளும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடுத்த நுட்பா செயலில் பல சில எனும் சொற்கள் தொடராதல். பல சில எப்படின்னா ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். பல கூட்டல் சில அப்படின்னா அந்த இடத்த பல சில அப்படின்னு முடியும், அந்த இடத்த அகரம் பெற்றும் முடியும் அப்படிங்கிறாங்க. அகர சொல்லும் வரும் அப்படிங்கிறாங்க. இனி அதே சமயத்தில் நகர ஒற்றையும் மகர ஒற்றையும் கூட சேர்த்து வரும், நகரம் மகர ஒற்றையும் பெற்று வருங்கிறாங்க. அதுக்கடுத்து பல சில அப்படிங்கிற சொல்ல வந்து தனித்தனியாக சொன்னால் என்ன வரும்னா அது அடுக்கி தான் வரும். பல கூட்டல் பல பட்பல அப்படின்னு அடுக்கி வந்திருக்கான். சில கூட்டல் சில அப்படின்னா சிற்சில அப்படின்னு அடுக்கி வந்திருக்கேன். அடுத்ததில் பல சில என்பவை உரழ்ந்து முடிதல்னா அது வல்லெழுத்தும் வரும், இயல்பாக வரும் அப்படிங்கிறத உரழ்ந்துங்கிறாங்க. அப்புறம் அகர ஈற்று பெயர்கள் வந்து வேற்றுமையில் புணர்தல் அப்படின்னா எப்படி முதல் நூற்பாவில் கசதப வந்ததுன்னா எப்படி வல்லெழுத்து வருமோ அது மாதிரி ஒற்று மிகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நுட்பா வகர ஈற்று மரப்பெயர் வந்ததுன்னா மெல்லினம் வரும். விழாங்கிறது விழாமரம், அந்த இடத்த இங்கு வந்திருக்கு, மெல்லின எடுத்து வந்திருக்கு. மகங்கிற பெயர் அடுத்த நூற்பாவில் மகங்கிற பெயர் இன்சாரி எப்படி பெறும் அப்படின்னா அது பெயர் சொல்ல இன்சாரியும் பெறும். அதே சமயம் அடுத்த நூற்பாவில் அத்துசாரியும் பெறும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு இறுதி நூற்பா பலவற்று இறுதி உருவியல் நிலையும், உருவியலில் பல வந்துச்சுன்னாவோ இல்லை சில வந்துச்சுன்னாவோ வட்டுசாரியே பெறும்னு பார்த்துருக்குறோம். அதான் பலவற்று, அதான் அகர ஈறு முடிஞ்சிருச்சு. அடுத்த இதில் காணொளியில் வந்து ஆகார ஈறு பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளத்துடன்.